வடக்குல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் முருகன் நினைச்சுட்டு இருக்கோம். அது தவறு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேதங்கள், உபனிஷத்து, ராமாயணம், மகாபாரதம் கிட்டத்தட்ட இந்த ராமாயண மகாபாரதத்தை ரச்சனை பண்ண வால்மீகி, வியாசர்லாம் வடக்குல வாழ்ந்தவர்கள் தான். அவர்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்பேன். சனாதன தர்மத்தில், இந்து மதத்தில் பொதுவாக ஒரு ஒரு கடவுளை, ஒரு தேவதையை ஒரு பிராந்தியத்துக்கு மட்டும் வைக்கிறது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இவர் தெலுங்கு கடவுள், அவர் மராட்டி கடவுள், இவர் கன்னடா கடவுள், இவர் மலையாளத்து கடவுள் அப்படிங்கிறதுல எப்படி நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம்னா, பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்கள்ல முருகப்பெருமான் கொண்டாடப்படுகின்றார். பார்க்கும் இடங்களில் எல்லாம் முருகப்பெருமானுடைய ஒரு ஆலயம் இருக்கின்றது. தமிழகத்திலேயே சென்னையிலேயே வடபழனின்னு ஒரு இடம் இருக்கு, ஸ்கந்தாசிரமம்னு ஒண்ணு இருக்கு, அறுபடை வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி நீங்க திருத்தணிகை மலை பார்த்தேன்னா, பழமுதிர்ச்சோலை, நிறைய முருகப்பெருமானுக்கு நிறைய ஆலயங்கள். கேரளால இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பையனூர்னு ஒரு பிராச்சீன க்ஷேத்திரம். கர்நாடகத்துல சும்மா ஒரு பேருக்காக 2 க்ஷேத்திரம் சொல்றேன். குக்கே சுப்பிரமணியா, காட்டி சுப்பிரமணியான்னு பேர். 2மே முருகப்பெருமானுக்கு க்ஷேத்திரம். குமாரதாரா, திருமலை திருப்பதியில் பெருமாளை சேவிச்சுட்டு மேல போகும்போது இருக்கக்கூடிய அருவிக்கு குமாரதாரா முருகப்பெருமானுடைய பேர்ல தான் அந்த அருவியே இருக்கு. அப்படி உத்தராகண்ட் மாநிலம் வரைக்கும் முருகன் இருக்கார். நான் உங்களுக்கு அப்புறம் போட்டோ அனுப்பிச்சு விடுறேன் விவேக். நீங்க நிச்சயமா கலாட்டா நேயர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஏன்னா கலாட்டாவை நேயர்கள் ரொம்ப விஷயத்தை விரும்பக்கூடியவர்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.